அதிமுகவுக்கு ஒரு ஊடக சொகுசு இருந்துச்சு. அது இப்போ அப்படியே தாவேக்காக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஊடக சொகுசுனா என்னன்னு தெரியுமா? இப்போ திமுக ஆளுங்க பொது வெளியில தப்பா பேசிட்டாலோ அல்லது சொதப்பிட்டாலோ உடனே இங்க இருக்கிற ஊடகம் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு இதுதான் திமுகவோட லட்சணமா அப்படின்னு கட்டி அடிப்பானுங்க. டிபேட்ஸ் பறக்கும், ஃபீல்டுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் குவிவாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் வாங்குவாங்க, தலையங்க எழுதுவாங்க ரொம்ப கோவமா. ஆனா ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி வந்ததோட அதிமுக அமைச்சர்களை விடுங்க, அவங்க தலைவி முதல்வர் வேலை பார்க்காம கொடநாட்டுல போய் சொகுசா இருந்தா பாத்தீங்களா சார், மேடத்தோட கடமை உணர்ச்சிய சுற்றுலா வந்த இடத்துல கூட ஃபெயில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு உங்க பேனா எழுதும். கைரிச்சாவை ஒழிச்ச, கைம்பெண் திருமணத்தை கொண்டு வந்த, மாநில உரிமைகளுக்கு சண்டை செய்த, தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த, பெண் போலீஸ் படையை உருவாக்குன, இப்படி இன்னும் எத்தனையோ சமூக முன்னேற்றத்துக்கு நல்ல விஷயங்கள் பண்ண கலைஞரை ஊழல்வாதியா காட்டுறதும் இவங்க தான். ஊழல் வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில ஊதுபத்தி உருட்டணும்னு தண்டனை வாங்கிய ஒரு குற்றவாளிய வாச்சாத்தி வன்கொடுமை